இது எல்லாம் வந்து இராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போ ஃபுல்லாகவே மாற்றங்கள். இந்த பிரதேசத்தில் வந்து எத்தனையோ மாவீரத்தை வித்துடல் இருக்குது, நிறைவேற்றல் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க உங்களோட உறவுகளால் மரக்கண்டுகள் நடப்பட்டு அந்த இடத்துக்கு அதாவது வேலி கொண்டு வந்து எங்களின் ஒரு புனிதமான மண்ணில களஞ்சியப்படுத்தி இந்த இடத்துல அதிகமான குப்பைகள் கொட்டப்படுவதன் காரணமாக இந்த காட்டு விலங்குகள் நாம போகும். இந்த மக்கள் தான் எங்களை பிரதிநிதியை தெரிஞ்சவியா. இந்த பிரதேச சபையின் செக்ரட்டரி ஆல்படி வந்து மிகவும் பிரபலியமாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதால் தான் போய் கண்டு சாய்த்தமிழ் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா எங்கள் முள்ளிவாய்க்கால் வேலி சுவந்த மண்ணான முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நிற்கிறோம். முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று இதையும் சொல்லலாம். ஆனால் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று அந்த இடத்துல நினைவு நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த இராணுவம் வந்து இந்த இடத்துல வெளியேற்றப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலேயா இருக்கும். அந்த வேலை பார்த்தா இந்த இடத்த இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் அது எந்த இடத்துக்கு சாத்தியப்படுதோ என்னொன்று தெரியல. ஆனால் யாருமே வருவது போல தெரியவில்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இந்த முள்ளிவாய்க்காலில் எங்களை உறவுகளால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்குது. அதுவும் இந்த காலையில் பதிவேற்றேன். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அந்த கரவேலைகளை உங்களுக்கு காட்டுறேன். கரவேலை மீன் பிடிக்கிறதும் காட்டுறேன். காலையை தொடர்ந்து பாருங்க இந்த முள்ளிவாய்க்கால் எவ்வளவு இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்கின்றதை. கட்டிடம் அதாவது பாதை அமைப்பு வரப்போகுது. இப்போ வருமானத்தில் வடிவமைப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வட்டுவால் பாலத்தால் போய் கொண்டிருக்கோம். இந்த வட்டுவால் பாலம் என்றாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலி சுமந்த ஒரு பாலம் இந்த வட்டுவால் பாலம். இந்த வட்டுவால் பாலம் இப்போ புதிய நிர்மாணம், அதாவது அனுரா ஜனாதிபதி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா புதிய கட்டுமானம் ஒன்று மேற்கொள்ளப்பட போயிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரால்படி வந்து மிகவும் பிரபலியமாக நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இதால் தான் போய் கொண்டு இப்படியே முள்ளிவாய்க்கால் போகிறோம். இப்போ அப்படியே காலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கோ என்ன நடக்குதுண்டு. இப்போ முள்ளிவாய்க்கால் தேசத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். வட்டுவால்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் ஃபுல்லாகவே 2009ஆம் ஆண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்குள்ளே வந்துட்டோம். 2009ஆம் ஆண்டு மே மாதம் வந்து இந்த முள்ளிவாய்க்காலே இரத்த பூமியாகத்தான் காட்சி அளித்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் குற்றமானது இப்போ வந்து உங்கள் உறவுகளால் எவ்வளவு ஒரு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அது காட்டப்பட்டிருக்கிறதா. இப்படி காலையை தொடர்ந்து பாருங்கோ. இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா இதுவரை காலமும் விடப்படவில்லை. ஆனால் இப்பொழுது வந்து மக்கள் பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அனுரா ஜனாதிபதி அவர்களால் இப்போ இந்த ரோட்டில் இன்னும் வந்து புனர்நிர்மாணம் வடிவாக செய்யப்படவில்லை. ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் 2009ஆம் ஆண்டு எங்கள் மக்களாலேயே நிரம்பப்பட்ட ஒரு இடம் இந்த முள்ளிவாய்க்கால். ஏண்டா இந்த இடத்துல வந்து 2009ஆம் ஆண்டு நின்ற எங்களை உறவுகளுக்கு தெரியும் இந்த இடம் எவ்வளோ வலி சுமந்த இடம்னு சொல்லி. இந்த கரையை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக கிடங்கள் எடுத்து மக்கள் இருந்த இடங்கள், அதாவது பங்கர்ன்னு சொல்லப்படும் மூடு பங்கர்ன்னு சொல்லப்படுற பங்கரில் மக்கள் இருந்ததாக கூடப்படுற இடம் இந்த இடம். இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோத்தவையா இராணுவ முகாம்னு சொல்லப்படுற முகாம். இந்தியாவில் பக்கம் பார்த்தீங்கன்னா தான் அங்கே முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு போகிற இடம். இதால் தான் போய் போகணும். இப்போ இந்த இடத்துல நான் போய் கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பைகள் வந்து அதிகமாக கொட்டப்படுகிறது. இந்த இடத்துல அதிகமான குப்பைகள் கொட்டப்படுவதன் காரணமாக இந்த காட்டு விலங்குகளான குரங்குகள் மற்றும் மற்ற உயிரினங்கள் வந்து பாதிப்புக்கு அசௌகரியத்துக்கு உள்ளாகும். இங்கே பாருங்க இந்த இடத்துல இங்கெல்லாம் ஃபுல்லாகவே இந்த சொப்பின்கள் காற்றுக்கு அடித்து வரப்பட்டு அப்படியே இந்த மரங்களில் தொங்கப்பட்டிருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் முள்ளிவாய்க்கால் கிராம முன்னேற்ற சங்க செயலாளரும் சனசமூக நிலைய தலைவருமாகிய அழகிய ரவிச்சந்திரன் கபிலன் என்றால் கதைக்கிறேன். எங்கட கிராமத்தில் வந்து இந்த முல்லைத்தீவு பிரதேச சபைக்கு கரதுரைப்பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற கழிவுகளை கொண்டு வந்து எங்களின் ஒரு புனிதமான மண்ணில் களஞ்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு முதலும் நாங்கள் இது சம்பந்தமாக அரசு அதிகாரிகள்
பிரதேச செயலாளர் மற்றும் ஜிஏக்கு கூட கடிதங்கள் எழுத்து மூலமாக எங்களோட சொசைட்டி சார்பாயம் கொடுத்து கொண்டிருந்த நாங்கள் இதுவரை காலமும் அதை அகற்றுறதுக்கோ அதை நிறுத்துவதற்கான எந்த ஒரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளையில் 15 நாள் 10 நாள் கால அவகாசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து அந்த குப்பிகள் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு தான் இருக்குது அந்த கழிவுகள். இந்த கிராமத்தில் நாங்கள் முதலே தெரியப்படுத்தினாங்கள் கடலோட அண்டிய பிரதேசம் இவைன்ற கழிவு பொலித்தீன்கள் வந்து கடற்கரைக்கு காற்றோட கலந்து போகுது, கடற்தொழிலாளிகளுக்கு பிரச்சனை. அடுத்தது வந்து மணல் பிரதேசம்ன்றதால மேலே இருக்கிற கழிவுகளில் மழை காலங்களில் நீர்த்துளிகள் விழுந்து மழைத்துளிகள் விழுந்து நீரோட கழிவு கீழே நீரோட்டத்தோட சம்மந்தப்பட்டு போகிறதால காலப்போக்கில் இந்த கிராமத்தில் உள்ள குடி தண்ணீர் கூட பாவிக்க முடியாமல் குளிக்கிறதுக்கோ அல்லாட்டி அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துறதுக்கோ இயலாமல் போகும். இந்த மக்கள் தான் எங்களை பிரதிநிதியை தெரிஞ்சவியல். இந்த பிரதேச சபையின் செக்ரட்டரி ஜோகான்னு சொல்கிறா அதிகாரி வந்து சொல்கிறா இங்கே உள்ள 2 பேருக்கு தான் இதால் பிரச்சனை, இவியல் தான் இதை பற்றி கதைக்கணும்னு சொல்லி நாங்கள் அவோட்ட தெளிவாக கேட்குறோம். ஆறுதலா என்னன்னு சொன்னால் ஒரு பிரதேசத்துக்கு ஒரு பிரதிநிதியை கிராம மக்கள் தெரிவு செய்வினோம். அப்போ கிராம மக்கள் முழு பேரும் வந்து அங்கே அந்த கருத்தை தெரிவித்தால் அது ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லாட்டி அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடு என்று சொல்லி சட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்கிறோம். எங்களை பிரதிநிதியை தெரிஞ்சால் நாங்கள் 2 பேர் 3 பேர் தான் அது சம்பந்தமாய் ஓடி தெரிஞ்சு விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். அதை வந்து நாங்கள் 2 பேரும் தனிப்பட்ட ரீதியில் தான் அந்த பிரச்சனையை கொண்டு வரோம் என்று சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும். மக்கள் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பிரதேசத்தில் வந்து எத்தனையோ மாவீரற்ற வித்துடல் இருக்குது, நினைவேந்தல் இருக்குது. அடுத்தது அரசாங்கத்தாலேயே ஆலிவனம் என்று சொல்லி ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்கு மையத்தை திறந்திருக்கிறீர்கள். அது சுற்றுச்சூழலை இருக்கைக்குள்ள 100 மீட்டர்ல குடியிருப்பு இருக்குது. நாங்கள் முதல் வீடியோவில் தெரியப்படுத்துகிற மாதிரி காகம் கழிவுகளை தூக்கி கொண்டு வந்து குடிநீர் கிணத்துக்குள்ளே போடுது, நாய் மாட்டெலும்பை கொண்டு வந்து போடுது, பொழுத்தின் காற்றுல பறந்து போய் கடலில் விடுது. இவியல் கழிவுகளை கொண்டு வரையில்லைன்னு சொல்லி போட்டு அதை கொண்டு வந்து தீ மூட்டினோம். தீயில நச்சு புகை வலிக்கிட்டு மக்களுக்கு சுவாசம் பிரச்சனையை வரப்போகுது. இது வந்து நானும் இந்த சொசைட்டியும் மட்டும் எடுக்கல, இந்த கிராம கரையோரத்து மக்கள் தான் எடுத்த முடிவு. இதுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கி இதுக்கு அதிகாரி மேலே எங்களுக்கு தீர்வு தர போகிறதா இல்லை. 15 நாளைக்குள்ளே எடுக்கிறோம், 10 நாளைக்கு நிப்பாட்டுவோம்னு சொல்லி போட்டு மழை வர்ற காலமாயிட்டு இதை வந்து நிறைவு செய்யணும், நிப்பாட்ட வேணும். இதுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களா திரண்டு வந்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய போகிறோம். உங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ கடந்த 2 நாட்களாக மழை பெய்வதன் காரணம் பார்த்திங்கன்னா மண் அரித்து எல்லாம் இந்த அங்கால இங்கால ரோட்டுகள் பள்ளமாக இருக்குது. இதில் பாருங்கள் இந்த பெரிய ஒரு பள்ளம், இந்த பள்ளத்துக்கு இப்போ தாமரை பூக்கள் வந்து பூத்தபடி இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மண்ணுகளுக்கு வந்து கட்டிடங்கள் மூடப்பட்டு மற்றது இந்த உரபேக்குகள் எல்லாம் மேலே தெரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ரோட்டால் தான் இப்படியே போய்கொண்டிருக்கோம். இந்த ரோட்டுலாம் பாருங்கள் இவ்வளோ பொலித்தீன் பையல் இருக்குது. இதெல்லாம் எங்களுக்குத்தான் தீங்காக அமையும். எங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு மிகவும் ஒரு பாரதூரியமான அசௌகரியத்தை கொடுக்கும். விளைவு வந்து அதிகம். இந்த பொலித்தீன் விளைவு மிகவும் பாரதூரமான விளைவு. தயவு செய்து இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யப்படுவது எங்களோட உறவுகளுக்கு நல்லம். ஏனெண்டா ஒவ்வொரு பொலித்தீனும் கிட்டத்தட்ட உக்குவதற்கு இவ்வளவோ ஆண்டுகள் எடுக்குமாம். மற்றது தூய நீரை வந்து நிலத்துக்கு சென்றடையவும் விடாதாம். இந்த இடத்த ஆள்காட்டி குருவியானது பறந்து கொண்டு போகுது. இங்கால பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிடங்குகளாக தான் இருக்குது. இங்கால பக்கம் வந்து கோத்தாவையா இராணுவ முகாம் என்று சொல்லப்படுற இந்த முகாம் இருக்குது. கடற்படை தளம் இருக்குது இந்த இடத்துல. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் அரிப்பின் காரணமாக இராணுவத்தின் அதாவது இங்கேருந்து கடலை கண்காணிக்கிற பாதுகாப்பு கோபுரங்கள் அனைத்தும் வந்து விழுகிற நிலைமையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலே உண்டு அப்படியே அங்காலே உண்டு வந்து விழுகிற நிலைமையில் இருக்குது. ரெண்டுமே விழப்போகிற நிலைமையில் இருக்குது. நாங்கள் இப்படியே தொடர்ந்து பார்ப்போம் இந்த இராணுவ முகாம் அப்படி வெளியேற்றப்பட்டிருக்கண்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பக்கத்தால் போய்கொண்டிருக்கோம். இந்த பக்கத்தில் கரவலையெல்லாம் இழுக்கப்படுது. இந்த இடத்துல இருக்கிற போட்டுகள் அனைத்தும் வந்து உடைக்கப்பட்டு இருக்குது. இப்போ இதால் தான் இப்படியே போய்கொண்டிருக்கோம். இந்த இடமெல்லாம் 2009ஆம் ஆண்டு மிகவும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்கள். இந்த போட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. யாருக்கும் இந்த இடம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள், யார் யார் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி. இது கோட்டாவையா கடற்படை முகாமுக்கு பின்பக்கத்தில் முள்ளிவாய்க்காலுக்கு போகிற பாதை. இதெல்லாம் போய்கொண்டிருக்கோம். இதில் இருக்க போட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அங்கே பாகங்கள் வேறு வேறையாக இருக்குது. இது 2 போட் இருக்குது பாருங்க. இதால் தான் போய்கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரவலை எடுத்துக்கொண்டிருக்கோம். அதையும் போய் பார்க்க போகிறோம். இந்த இடமெல்லாம் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு முள்ளு கம்பிகள் போடப்பட்டிருக்குது. ஆனால் இதில் இருக்க மரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எரியூட்டப்பட்டிருக்கு. இந்த பனை மரங்கள் எல்லாம் எரிஞ்சிருக்குது. யாரும் விசமிகள் தீ வைத்தும் எரிச்சிருக்கலாம், அல்லது உரிமையாளர்களும் தீ வைத்து எரிச்சிருக்கலாம். என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் இப்போ வெக்க நேரங்களில் இதுகள் எரிக்கிறது வந்து முற்றாக தடை செய்யப்படும். ஏனெண்டா அடுத்த காணிகளும் பற்றி எரியும். முள்ளிவாய்க்கால் வந்திருக்கிறோம். இந்த முள்ளிவாய்க்காலுக்கு இப்போ பின்பக்கத்திலேருந்து இந்த இராணுவ முகாமானது விடுவிக்கப்பட்டது. அனைவருக்கு நாங்கள் போட்டிருப்போம். இப்போ இந்த முகாமுக்கெல்லாம் போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே இந்த காட்சிகள் அனைத்தும் காட்டப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பதிவேற்றினான். இந்த இடத்துல இந்த கப்பலினோட இந்த பாகங்கள் மற்றும் இதில் ஒரு போர் தளவாடமான ஒரு வாகனம் நிற்கிறதா காட்டியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரவலை இழைக்கணும், அதாவது மிஷினை வச்சு இழுத்து கொண்டிருக்கேன், டிராக்டரை வச்சு இழுத்து கொண்டிருக்கணும். ஆனால் வந்து இதில் கணக்க தூரத்துக்கு இந்த கரவலை போட்டிருக்கணும் நினைக்கிறேன், போட்டு தான் இடைக்கணும். வளமையாக வந்து எங்கள் இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் போடுவினோம், கையால் எழுப்பினோம். இங்கே வந்து தூரத்துக்கு போட்டதால் பார்த்தீங்கன்னா டிராக்டரால் தான் இழுத்து கொண்டிருக்கணும். டிராக்டரை சத்தம் உங்களுக்கு இதிலே கேட்கும்னு நினைக்கிறேன். எடுத்து சுற்றி கொண்டிருக்கோம். இந்த கைத்தின் மொத்தங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வேலை போட்டு இழுக்கிறோம்ன்றது. இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போயிட்டு இப்போ உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். இந்த இராணுவ முகாம் தான் விடுவிக்கப்பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். இந்த முழு வேலையும் முடிஞ்சதோன்னு தெரியலை. ரெண்டு பக்கமும் சிமெண்டால் கட்டப்பட்டு அழகாக இருக்குது. அதே மாதிரி ஆக்கள் வந்து தங்கி நிற்கக்கூடிய மாதிரி இங்கே கொட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இங்கே பக்கம் நாவல் மரம் ஒரு கணக்கான உயரத்தில் இருக்குது, பிடுங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி பழங்கள் எல்லாம். ஆனால் இது வந்து சாத்தியமாக படையில் போல கிடக்கு. அதால் இது வந்து செய்கிறத அப்படியே இடம் நிறுத்தி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் ஆக்கள் இருந்து கதைக்கக்கூடிய மாதிரி வசதிகள் செய்திருக்கேன். இங்கே கிணறு இருக்குது, அந்த கிணறை போய் பார்ப்போம். இந்த கிணறுல எல்லாம் நல்ல தண்ணி, கடலுக்கு பக்கத்துலேயே நல்ல இல்லை. ஆனால் எங்கள்ட கேர்னரில் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து கனதூரம் தள்ளி வந்தாலும் அங்கே உப்பு தண்ணி தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்ல தண்ணி. கிட்டத்தட்ட இது நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஆனால் வந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு ஆட்கள் வந்து விரும்ப இனமங்களோட தமிழ் உறவுகள் டூரிஸ்டாக வேற விரும்ப மாட்டேன். நம்ம அந்தளவு தான் ஒரு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க நான் நினைக்கிறேன். இங்கே கட்டுரங்கள் இருந்தெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, இந்த யுத்த காலத்தில் பாய்க்கப்பட்ட மலசல கூடம் இந்த இடத்துல இருக்குது. எப்படி என்றதை பாருங்கோ.
இந்த விரல்களில் ஓட்டா போட்டு இப்படி இருந்ததாக கூறப்படுகிறது. இப்படியே இங்கே வந்தால் இந்த மக்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு டாய்லெட் வசதி செய்திருக்கணும். ஆனால் அதில் கூரைகள் ஒன்றும் இல்லை, பைப்பு வசதிகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் பாதியிலேயே நிப்பாட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துக்கு இங்கேயால் போனால் தெரியும், இந்த இராணுவம் இருந்ததுக்குரிய அடையாளங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்க ஒன்றைய காட்டுறோம். இந்த இடத்துல எல்லாம் இராணுவம் இருந்து வெளியேறி இருக்குது. ஃபுல்லாகவே மலசல கூடங்கள் அப்படி இருக்குது இராணுவத்தின். இங்காலெல்லாம் சின்ன சின்ன கிணறுகள் இருக்குது. இந்த அதாவது ஒரு 3 அடி சுற்றுவட்டம் உள்ள கிணறுகள் இருக்குது, சிமெண்டால் செய்யப்பட்டு. அது மட்டுமல்ல, இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினா உண்மையிலேயே எங்களோட உறவுகள் வந்து மொழிபெயர்க்கலுக்கு வர உறவுகள் இந்த இடத்துல வந்து இருப்பினோம். ஆனால் வந்து பெரும்பான்மை எங்களோட உறவுகள் இந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ வலி சுமந்த அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்க எந்த ஒரு உறவும் விரும்பாது. அப்படியே இந்த இடத்துக்கு போகிறோம் பாருங்க. இந்த கிணத்தை பாருங்கள், இதோட சின்ன கிணறுன்னு இருக்குது. இது மக்களால் செய்யப்பட்ட கிணறோ இல்லை இராணுவத்தால் செய்யப்பட்ட கிணறோன்னு தெரியல. ஒரு சின்ன கிணறு தான், கிட்டத்தட்ட 3 அடி வட்டம் தான் இருக்கும். அங்கே நின்று அள்ளி குளிக்கிற இடங்கள். இது எல்லாம் வந்து இராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போ ஃபுல்லாகவே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் பாருங்கள், அந்த இராணுவத்தின் அந்த மேப், அதாவது இந்த கேம்பை பற்றி இருக்கிற மேப் உண்டு அந்த இடத்துல இருக்குது. அதை இங்கே காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதான் அந்த மேப், இராணுவத்தின் மேப். இந்த இடத்துல இந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டிருக்கிறதால இது வந்து உடைக்கப்பட்டலாம் இருக்குது. இந்த இடத்துல இலையர்கள் கோட்டுண்டு இந்த இடத்துல பாருங்க, அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அந்த மேப்பை பற்றி. இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஜேசிபி அடித்து முழு நிலமும் வந்து வெட்ட நிலமாக மாற்றியாச்சு. அதே மாதிரி இஞ்சால பக்கமும் அப்படி தான் மாற்றிவினோமா. என்னடா இது வந்து அரச காணியம் இருக்குது, இல்லை வந்து தனியார் காணியம் இருக்குது. இப்போ முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு தான் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் இந்த மாதிரி முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் எங்களை உறவுகளால் மரக்கண்டுகள் நடப்பட்டு வளர்க்கப்பட்டு வருதுன்றதை பார்ப்போம். இப்படியே இந்த இடத்துல பாருங்க, எங்களோட உறவுகளால் மரக்கண்டுகள் நடப்பட்டு அந்த இடத்துக்கு அதாவது இரும்பு வேலி போட்டு பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ ஜேசிபியால் அடிக்கப்பட்டு இடம் துப்புராக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை பெரிய ஒரு முத்தமாக இந்த முத்தம் இருக்குது, முள்ளிவாய்க்கால் முற்றம். இந்த இடமெல்லாம் 2009ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்களோட உறவுகள் இருந்த இடம், அதாவது அனைவருக்கும் தெரிஞ்சப்பட்ட இடம். இந்த இடத்த குடிசைகள் போட்டும் மற்றது சீட்டுகளாலும் சும்மா மூடி போட்டு எங்களோட உறவுகள் இருந்ததாக கூறுகிறார்கள். நான் பார்க்கவில்லை, என்ற உறவுகள் வந்து சொல்லுவார்கள். இப்போ இந்த இடத்தால தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். இந்த இடம் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே குண்டும் குழியுமாக தான் காட்சி அளிக்குது. நிலங்கள் எல்லாம் பள்ளமாகவும். இந்த முன்னுக்கு பாருங்க, இந்த முன்னுக்கு இருக்கிற கண்டெய்னர் பெட்டிமா இருக்கிறது எல்லாமே வந்து சைனாக்காரர்கிட்ட வீட்டு திட்டம். இது சைனாக்காரர் இப்போ கொடுக்குறது எங்கள் மக்களுக்கான. இந்த மக்கள் ஒருத்தருமே இது வேண்டவில்லை, இது இப்போவே பழுதாக போட்டு முழுவதும்.